ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க அந்த கிச்சனை டீப் கிளீனிங் பண்ணியே. அப்பப்போ கவுண்டரு அந்த கேஸ் ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடுறது. பட் டீப் கிளீனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக தெரிஞ்சது. சரி, ஓகே, இன்னைக்கு கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சமையலை முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம டீப் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கலாம். நாளே முருங்கைக்கீரைலாம் வாங்கி அதை உதிர்த்து கிளீன் பண்ணி வச்சுட்டேங்க. அதில் இன்னைக்கு தண்ணி சாறு தான் பண்ண போகிறேன். பார்க்கறதுக்கு இது சூப்பு மாதிரி தாங்க இருக்கும். நீங்களாம் சூப்புன்னு கூட சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்கள் லாங்குவேஜில் சொல்கிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தண்ணி சாறு அப்படின்றது தான் வருது. மேபி இந்த வேர்டு உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்றதை ஷேர் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெறும் தண்ணியில் நம்ம முருங்கைக்கீரையை கழுவுனோன்னா அது ஒட்டாமல் இருக்கும், கையிலெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு க்ளீன் பண்ணோன்னா கீரை நல்லா தண்ணியில் முழுகிரும், க்ளீனாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்குனா போதுங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு இந்த சூப்புக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீரை சேர்த்து கொதிக்க வைக்கணும். வீட்டில் அரைச்சா கறி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தாங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்து கீரையை நல்லா வேக விட்டுருங்க. கீரையை மூடி போட்டு வேக வைக்க கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன்லேயே வேக வச்சுட்டு கீரையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது உங்களோட விருப்பம் தான், அதுவும் நல்லா இருக்கும். இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம், இல்லைன்னா சூடாக ஒரு பவுலில் ஊற்றி சூப் மாதிரி குடிச்சுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சூப்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் சாதமும் நான் வடித்து வச்சுட்டேங்க. இப்போ சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக கிளீனிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த கிளீனிங் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்க கிளாஸ் லெட்ஜிலலாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துருச்சு. இந்த சால்ட் ஜாடியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு, அங்கங்கே ரொம்ப தூசியாக டஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, குக்கர் ஏதோ ஃபால்ட்டுனால அந்த மட்டன் சூப்பு உள்ளே வச்சுருந்தது மேலெல்லாம் தெரிச்சிருச்சு, வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அவசரத்தில் அந்த சூப்பு தெரிச்ச இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணிட்டேங்க. பட் அந்த சிம்னிக்கு மேலே இருக்கிற இடத்துலலாம் நான் க்ளீன் பண்ணல. டீப் கிளீனிங்கில் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். அண்ட் அதோட சேர்த்து நம்மளோட சிம்னியும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது எண்ணெய் பிசுக்கெல்லாம் மேலே தான் போகுது. எப்படி சிம்னி ஆன் பண்ணிக்கிட்டாலுமே மிடில் இருக்க பர்னர் மட்டும் தான் அது கவர் பண்ணுது. சைடில் இருக்க 2 பர்னர் வந்து மேலே தான் போகுது. ஸோ அதனாலே ரொம்ப டஸ்ட் படியுது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் லெட்ஜில் வச்சுருக்க குண்டு பல்ப்பு பாட்டிலில் இருக்கிற கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வேறு வேறு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த ரேக்கில் இருக்கிற உப்பு ஜாடி, புளி ஜாடி அதையுமே காலி பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு நான் போட்டுட்டேன். இன்றைக்கி வாஷ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இன்றைக்கி மண்டேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா டியூஸ்டே, ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி க்ளீனிங்லாம் நான் பண்ண மாட்டேன். அந்த அஞ்சரைப்பட்டி க்ளீன் பண்ணுறது, உப்பு ஜாடி, புளி ஜாடி எல்லாம் காலி பண்ணுறதெல்லாம் வெள்ளி செவ்வாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ரேக் எல்லாம் பிரித்து போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன், வெயிலில் காய வைக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஜாடி, கிளாஸ் பாட்டில் அதையெல்லாம் கூட வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம க்ளீனிங்கை முடிச்சுட்டா தொடச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா காயறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிம்னிக்கு மேலே இருக்க எண்ணெய் பிசுக்கு, அப்புறம் கபோர்டோட டோர்ஸில் இருக்க எண்ணெய் பிசுக்கு, அது எல்லாத்துக்குமே நான் இந்த கிளீனர் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கோபாரோ கிளீன் அப்படின்ற பிராண்டுங்க. இது எனக்கு ப்ரொமோஷனுக்காக தான் வந்தது. பட் பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போதுங்க. அப்படியே கரைஞ்சி விழுந்துருது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம். நமக்கு கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இது ப்ரொமோஷன் இல்ல. நான் ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணல. நம்ம லேடிஸ்க்கு வீட்டில் இருக்க பெரிய சேலஞ்சே இந்த எண்ணெய் பிசுக்கு கிளீன் பண்றது தான். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால நான் ஷேர் பண்றேன். இது அமேசான்ல, ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்குங்க. எனக்கு டேக் பண்ண முடிஞ்சதுன்னா நான் டேக் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணுங்க. இந்த சிம்னி வாங்கி 1 இயர் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நான் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அதை கூட நான் அவைல் பண்ணியிருந்திருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ராப்பரா க்ளீன் பண்ணிட்டேன். அந்த மிடில் இருக்க தகரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்க எண்ணெய் பிசுக்க மட்டும் என்னால் க்ளீன் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருந்தது. நான் ஸ்ட்ரெயின் பண்ணி திரும்ப ஷோல்டர் பெயின் வர வச்சுக்க வேணான்ட்டு விட்டுட்டேன்.
அதை முடிச்சுட்டு இந்த கிளாஸ் லெட்ஜுக்குமே அதே கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டேன். அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருக்க டைல்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதுலேயுமே அதே லிக்விட் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா க்ளீன் ஆகுது. இப்போ நம்ம பண்ணியிருக்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் இன்டீரியரில் பண்ணிக்கிட்டதுங்க. பில்டர்ஸ் கொடுத்தது வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். வேற சிங்க்கு, வேற கவுண்டர், வேற டைல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு பிடிக்கல. அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்டீரியரில் பண்ணிக்கிட்டேன். அந்த கேஸ் ஸ்டவ்க்கு மேலே டைல்ஸ் ஏரியாவில் டைல்ஸ் சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பெரிய பெரிய டைல்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்னதா பண்ணோம்னா அந்த 2 ஜாயிண்ட்டுக்கும் இடையில எண்ணெய் பிசுக்கு போய் சேர்ந்துருங்க. அதை கிளீன் பண்றதே பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு தான் நம்ம கிச்சனுக்கு நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பெரிய டைல்ஸே போயிட்டேங்க. லுக் வைஸ் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ கேஸ் ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டாப்பையுமே கூட கிளீன் பண்ணி விட்டுட்டேன். ஆஸ் யூஸ்வல் சோப் வாட்டர் யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்ணியிருக்கேன். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கூட நான் ஷேர் பண்றேன். இந்த உடன் ஸ்பூன் வந்து நான் ஏலகிரி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேங்க. 6 ஸ்பூன் இருக்கும். 120 ருபீஸ்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து 20 ருபீஸ் வரும். குவாலிட்டி ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா வாங்கி 1 இயர் ஆக போகுதுங்க. இந்த வீட்டுக்கு வந்து தான் வாங்கினேன். வீடியோஸ்லாம் கூட போட்டிருந்தேன். நிறைய பேர் லிங்க்லாம் கூட கேட்டிருந்தீங்க. நானும் இதை எல்லா இடத்துலையும் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அது முடியவே மாட்டேங்குது. இன்னைக்கு கிளீன் பண்றப்போ ஒட்டி வைக்கணும்னு சொல்லி தான் ஞாபகமா எடுத்துட்டு வந்துட்டேன். இது கூடவே ஒரு பென்சில் வருங்க, ஒயிட் கலர்ல எழுதுற மாதிரி. அதை நம்ம அந்த ஸ்டிக்கர்ல எழுதிக்கலாம். வேண்டானா இந்த மாதிரி கை வச்சு ரப் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ரப் பண்றதுக்கு ஒரு ஈரோ துணியை வச்சு ரப் பண்ணீங்கன்னா ஈஸியா ரப் ஆயிரும். அந்த குண்டு பல்பு பாட்டில்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன்னா அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு திரும்ப அந்தந்த பாட்டில எல்லா மசாலாவையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ அந்த ஸ்டிக்கர் அதுல ஒட்டலான்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன மசாலா இருக்கோ அதோட பேரெல்லாம் கூட எழுதி வச்சுட்டேங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிளாட்டான சர்ஃபேஸா இல்லாம வளைஞ்சிருந்ததுனால சரியா என்னால ஒட்ட முடியலங்க. அங்கங்க கொஞ்சம் சுருக்கம் விழுந்தது. நானும் மேல கீழேன்னு மாத்தி மாத்தி ஒட்டி பார்த்தேன். பட் எல்லா இடத்துலயும் அப்படிதான் சுருக்கம் விழுந்தது. சரி பரவாயில்ல, முடிவு பண்ணியாச்சு, மாத்திக்க வேண்டான்ட்டு எல்லா பாட்டிலையும் ஒட்டிட்டு அந்தந்த பாட்டில அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த பாப்அப் ஜார்ஸ்லாம் அப்பப்போ ரேரா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், சப்ஜா சீட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். பட் இப்போ இது எல்லாத்தையும் மாத்திட்டு கடுகு, சீரகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் மேலே கபோர்டில் தான் வச்சிருந்தேன். பட் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த பக்கம் இருக்க கிளாஸ் லெட்ஜில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும்ட்டு. இப்போ சின்னதாக குட்டியாக கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் காமிச்சிடுறேன். அப்போதான் உங்களுக்கு புரியும். ஆஸ் யூஸ்வல் அந்த ஆனியன் பாஸ்கெட்லாம் அங்கேயே தான் வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி வச்சிருக்க இடத்துல கீழே சப்பாத்தி கட்டை வச்சிருந்தேங்க. அது என்னமோ உதுத்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே விட்டா நல்லா இருக்காதுன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு ட்ரே இருந்தது என்கிட்ட, அதை வச்சிருக்கேன். மிக்சியில இருக்க புஷ் பாத்தீங்கன்னா கீழே ஒட்டாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்றதுனால டிராக் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த இடத்துல பிளிப்கார்ட்ல வாங்கின ஒரு ட்ரே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வெயிட் தாங்காம விட்டு போச்சுங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரே மாத்தினேன். இந்த இடத்துல புளி அண்ட் வரமிளகாக்கு ஜாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரி இருந்தது. அதனால இது கொஞ்சம் வச்சா நல்லா இருக்குமேன்ட்டு நெஸ்டீசியாலேருந்து ப்ரொமோஷனுக்காக வந்த இந்த கிளாஸ் கண்டெய்னர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் அந்த கிளாஸ் கண்டெய்னர் அண்ட் ஃபில்டர்ஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கு. இந்த பவுல்ல இருக்கிற உப்பு வந்து பழைய உப்புங்க. இப்போ புதுசா ரீஃபில் பண்ணது வந்து இந்த பிங்க் சால்ட் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோட இது மிக்ஸ் பண்ண வேண்டாம், அது யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணலான்னு தனியாக வச்சிருக்கேன். பக்கத்திலேயே சால்ட் போட்டு வச்சிருக்கேன். இது ரெண்டுமே நம்ம சமையலுக்கு டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேக்ல மேலே இருக்க ஸ்பேஸ்ல பெரிய ஜாமான் எதுவும் வைக்க முடியாது. அதனால சின்ன சின்னதாக இருக்க நெய் டப்பா, பெருங்காய டப்பா வச்சிருக்கேன். அந்த கார்னர்ல வச்சிருந்த ஊறுகாய் ஜாடியை தூக்கி இந்த கார்னர்ல வச்சிருக்கேங்க. ஏன்னா என்ன பிசுக்கு பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதுல தான் படும், கழுவிக்கலாம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் எப்போ எப்படி வச்சிருந்தோம்னா அதே மாதிரி குண்டு பல்பு பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். லெஃப்ட்ல வச்சிருக்க மாதிரியே ரைட் சைட்லயும் ஒரு ஜாடி வச்சுட்டேங்க. அது எம்டியா தான் இருக்கு. அப்புறம் இந்த பாப்அப் ஜார்ஸ்ல எல்லாம் கடுகு, சீரகம், மிளகு எல்லாம் இருக்கு. டெய்லி சமையலுக்கு அஞ்சரை பொட்டியில தாங்க யூஸ் பண்ணுவேன். அது காலியானா இதுல இருந்து தூக்கி ரீஃபில் பண்ணிப்பேன். அப்புறம் அந்த இடத்துல வச்சிருந்த கப்ஸ் எல்லாம் தூக்கி இந்த இடத்துல நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கிளாஸ் கண்ணாடியா இருக்கிறதுனால பாக்குறப்ப கொஞ்சம் நீட்டா இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கு மேல இருக்க கபோர்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு காலியா தாங்க இருக்கு. என்ன வச்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும். சிம்னில அந்த ஃபில்டர் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் போட்டு கபோர்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணதுல ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் எக்ஸஸா இருக்கக்கூடிய கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சிருக்கேன். இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும்ல, அதுக்கு தேவைப்படுன்றதுக்காக கை கடக்கமா எடுக்கிற மாதிரி பக்கத்திலேயே வச்சிருக்கேன். கவுண்டர் டாப்ல புளி அண்ட் மிளகா வச்சிருந்த ஜாடியை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அதெல்லாம் இப்போ எம்டியா தாங்க இருக்கு. அதெல்லாம் இந்த கபோர்ட்ல நான் வச்சிருக்கேன். தேவைப்படும் போது எதையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் இப்போ காஃபி கப்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையாங்க, அதுக்கு மேல ஒரு சின்ன கபோர்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல மிளகு சீரெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஒரு ரெட் கலர் மூடி போட்ட பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் பாப்அப் ஜார்ல மாத்தினதுனால இந்த கிளாஸ் பாட்டில் இப்போ ஃப்ரீயா இருக்கு.
அது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது. இப்போ உடனே நான் வாஷ் பண்ண போகிறது கிடையாதுங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து வாஷ் பண்ணுவேன். கிளீனிங்னு ஆரம்பித்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் பொருள் சதறி கிடக்க தான் செய்யுது. அதெல்லாம் நான் இப்போ எடுத்து வைக்கணும். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கிச்சனில் தாங்க வச்சுருந்தேன். இதிலலாம் நிறைய எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துருக்கு. கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சி கழுவிட்டு தான் திரும்ப நான் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஏதோ இன்னைக்கு என்னோட நல்ல நேரம்னு நினைக்கிறேங்க. வெயில் இல்லை, வெயில் மட்டும் இருந்திருந்ததுன்னா கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று என்னால் வேலை பார்த்துருக்க முடியாது. நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கும்போது வானம் நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு. மழையும் நல்லா அடிச்சு ஊத்த கிளம்பிருச்சு. அன்னைக்கு அப்பாடா போயிட்டு உட்காந்துடலான்னு சொல்லிட்டு கிச்சனில் லைட்ஸ் ஆஃப் பண்ணேங்க. உடனே இவ ஸ்நாக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டா. வீட்டில் கொஞ்சம் இருந்ததை நான் அவளுக்கு போட்டு கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. A few moments later. அந்த குண்டு பல்பு பாட்டில் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சேன் இல்லையா, பேர் எழுதி, அது மிச்சம் இருந்ததுங்க. அது அப்படியே விட்டு வச்சேன்னா திரும்ப அங்கங்கே ஒட்டியே வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த கவுண்டர் டாப்ல வச்சிருந்த ஆயில் பாட்டில்ஸ்ல, சால்ட் ஜார்ஸ்ல, அப்புறம் இங்க பேண்ட்ரி யூனிட்ல வச்சிருக்க கொஞ்சம் பாட்டில்ஸ்ல எல்லாம் நான் பேர் எழுதி ஒட்டி வச்சுட்டேன். எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ் தாங்க, டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. உள்ள என்ன இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி பார்க்கும்போது இன்னுமே அழகா இருந்தது. ஒரு பாட்டில்ஸ்க்கு ஒட்டி பார்த்தேன், நல்லா இருந்ததுன்னு எல்லாத்துக்கும் ஒட்டிட்டேன். யாராவது புதுசா வந்து சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கும். என் ஹஸ்பண்ட்லாம் அப்பப்போ வந்து ஆம்லேட் போட்டுப்பாங்க. மிளகு சீரகம் பொடி கன்ஃபியூஸ் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. அதனாலே பேர் எழுதி ஒட்டி வச்சுட்டேன். எனக்குமே எல்லா பாட்டிலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா எல்லாம் மாத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இடத்த மாத்தி வச்சுட்டோம்னா ஸ்மெல் பண்ணி பார்த்து தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலே ஒட்டி வச்சது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இந்த அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு அதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க. ஸோ அதுக்காக பேர் எழுதி ஒட்டி வச்சுட்டேன். இப்போ பார்க்க எனக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, கிளீனிங் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.